ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைய முடிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பூமி ஆக்ரோ பிராண்டில் இருந்த நியூட்ரிரிச் காம்பி அப்படிங்கிற ஒரு மல்டிபிள் மைக்ரோநியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த உரத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரஸ் அதாவது அயன் வந்து 2.5%, மெக்னீஸ் 1%, ஜிங்க் 3%, காப்பர் 1%, போரான் 0.5%, மாலிப்டினம் 0.1% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த உரத்தை வந்து நம்ம பயிர்களில் எந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படும் போது பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது புதிதாக வரக்கூடிய இளம் இலைகள் வந்து பச்சை நிறத்தில் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் தோன்றிச்சுன்னா அந்த பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த நுண்ணூட்டச்சத்து உரத்தை பயன்படுத்தலாம். அண்ட் இன்னொன்று, புதிதாக வரக்கூடிய இலைகள் இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதிர்ச்சியடைந்த இலைகள், அதாவது நன்றாக வளர்ந்த இலைகளாக இருக்கட்டும், அந்த இலைகளில் வந்து நரம்புகளுக்கு இடையே பச்சை நிறத்துலேருந்து மஞ்சள் நிறமாக மாறிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது முதிர்ச்சியடைந்த இலைகளில் பச்சை நிறம் குன்றி அந்த நரம்புகள் மட்டும் பச்சையாக இருக்கும், அதற்கு இடையே இருக்கக்கூடிய பச்சை இலை வந்து மஞ்சள் நிறமாக மாறி இருக்கும். ஸோ அப்படி மாறி இருந்துச்சுனாலும் அந்த பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு காமனான சிம்டம்ஸை வச்சு நம்ம நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தலாம். அண்ட் இந்த ரெண்டு அறிகுறிகள் இல்லாமல் நம்ம பயிர்களுக்கு சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய மேக்ரோநியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய அதிக அளவில் தேவைப்படக்கூடிய சத்துக்களான நைட்ரஜன், பாஸ்பேட், பொட்டாசியம், இந்த 3 சத்துக்களும் சரிவர பயிருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தோம். போதுமான நீர் சத்து, அதே நேரத்தில் போதுமான வெப்பம், எந்த ஒரு பூச்சிப்புழு தாக்குதலும் ஏற்படாத அளவுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகள், இது எல்லாமே இருந்தும் பிஞ்சுகள் சரியாக பிடிக்காமல் பிஞ்சுகள் சரியாக வளராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிரில் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு சிம்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் சரி செய்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நுண்ணூட்டச்சத்து உரம் பயன்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை பயன்படுத்த மூலிமா பயிர்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள்லாம் ஏற்படும். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறத இந்த உரம் வந்து சரி செய்கிறதோட மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு சாதாரணமாக தேவைப்படக்கூடிய ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களையுமே மண்ணில் இருந்து சுலபமாக செடி எடுக்கிறதுக்கான சத்தை வந்து இது கொடுக்குது. ஸோ அந்த நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன், மண்ணில் வந்து சத்துக்களை உறிஞ்சக்கூடிய தன்மையை வந்து பயிருக்கு இது கொடுக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பயிர்லேயும் இருந்து வரக்கூடிய மகசூலோட தரத்தை வந்து இது மேம்படுத்துது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த உரத்தை எந்த பயிருக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த பயிரோட எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும். அப்படி கூட்டுற மூலயமா எந்த ஒரு நோய் தாக்குதலோ, பூச்சி தாக்குதலோ, புழு தாக்குதலோ ஏற்படுத்தினாலும் அதை தாங்கி வளர்கிறதுக்கான தன்மையும் இது வந்து பயிருக்கு கொடுக்கும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா வகையான ஊட்டச்சத்துமே எல்லா வகையான பயிர்களுக்குமே தேவைப்படக்கூடியது தான். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம மல்லிகை பயிரில் அதிக அளவில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். மல்லிகை பயிரை பொறுத்தவரை மேக்னீஸ், அயன், ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் வந்து அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது. இந்த சத்துக்களுக்காக நம்ம இந்த உரத்தை பயன்படுத்தும் போது மல்லிகை பயிரில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம சரி செய்யலாம். அண்ட் அடிஷ்னலாக இதில் வந்து போரான் இருக்குது. இந்த போரான் வந்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிரில் வந்து பூக்கும் தன்மையை அதிகரிக்கும், அதிக அளவில் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர செய்யும். அண்ட் பூக்கக்கூடிய பூக்களை அதிக அளவில் பிஞ்சு பிடிக்க செய்யும். ஸோ இந்த மாதிரி போரான் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து நம்ம பூவகை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது அதில் அதிக அளவிலான மொட்டுகளை கொண்டு வர முடியும். அண்ட் இதுவே எந்த ஒரு காய்கறி வகை பயிருக்கோ பூவகை பயிருக்கோ பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பயிரில் அதிக அளவில் பூக்கள் உற்பத்தியை கொண்டு வந்து அதிக அளவில் பிஞ்சுகள் பிடிக்க வைக்க முடியும். ஸோ இப்படி நடக்கிற மூலமா ஓவராலாக ஈல்டையும் கூட்டுது. அண்ட் அடிஷ்னலாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நுண்ணூட்டச்சத்துமே பயிரில் ஏற்படக்கூடிய நுண்ணூட்டச்சத்து குறைபாடை சரி செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து ரெட்டிப்பாகிறதும் அதே நேரத்தில் அதோட தரமும் ரொம்பவே மேம்பட்டதாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு ஃபாலிஸ் ஸ்ப்ரேவாக, அதாவது இலைவெளி தெளிப்பாக பயன்படுத்துகிற பட்சத்தில் 3 ml-லேருந்து 4 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே சாயில் ட்ரின்ச்சிங்காக, அதாவது நீர் பாசனத்தில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவில் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரை பயன்படுத்தலாம். அப்படின்னா ஒரு 10 சென்ட்டுக்கு 100 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம இந்த நியூட்ரிரிச் நுண்ணூட்டச்சத்து உரத்தை வந்து பயன்படுத்தலாம். அண்ட் இந்த உரத்தை வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் நம்ம குறைஞ்சபட்சமாக 10 நாள்லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் இதுவே அதிகபட்சமாக நம்ம எந்த ஒரு பயிரையுமே எப்போ நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுதோ அதை கண்டறிஞ்சு அந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணால் போதும். அண்ட் அதே நேரத்தில் ஏற்படக்கூடிய நுண்ணூட்டச்சத்து குறைபாடு சரி செய்கிற வர 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். அண்ட் எப்போ நுண்ணூட்டச்சத்து குறைபாடு வந்து சரியாகுதோ அதற்கு பிறகு பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போதுமே முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் போது பயன்படுத்தினாலுமே போதும். ஆனால் ப்ரிகாஷனாக நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பயன்படுத்தணும், நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் 10லேருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் இந்த நியூட்ரிரிச் உரத்தோட கம்பேட்டபிள் பார்க்கும்போது இந்த உரத்தை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி பூஞ்சானங்கள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் முடிஞ்ச அளவு மைக்ரோநியூட்ரியன்ட்னு பார்க்கும்போது நுண்ணூட்டச்சத்து உரத்தை இது மட்டுமே பயன்படுத்தினா போதும்.
வேறு எந்த ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுமே பயன்படுத்துகிற பட்சத்தில் இதை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் ஏதாவது ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட் மட்டும் கலங்க. 2 அல்லது 3 மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்பைனாக இருக்கிறது கலக்க வேண்டாம். இதுவே வெவ்வேறு மைக்ரோ நியூட்ரியன்ட், அதாவது ஒவ்வொரு நுண்ணூட்ட உரமும் தனியாக நீங்கள் வாங்கி கலக்கிறீங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இதுவே 4-5 மைக்ரோ நியூட்ரியன்ட் கம்பைனாக இருக்கக்கூடிய உரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு உரம் மட்டும் பயன்படுத்தினா போதும். அதுக்கு இதை பயன்படுத்துனீங்கன்னா வேறு எந்த ஒரு நுண்ணூட்ட உரமும் பயன்படுத்த தேவையில்லை. அப்படி வேறு எந்த ஒரு மல்டிபிள் மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கக்கூடிய உரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உரத்தை கட்டாயமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த நியூட்ரிச் மைக்ரோ நியூட்ரியன்ட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம எல்லா வகையான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்துச்சாலும் சரி, எல்லா வகையான பயிர்களுக்குமே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நுண்ணூட்ட குறைபாடை சரி செய்கிறதுக்கு இந்த நியூட்ரிச் உரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் இந்த உரத்தோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து 1/4 கிலோ பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ₹250 ₹280 விலையிலையும், அண்ட் 1/2 கிலோ பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து ₹500 ₹530 விலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த நுண்ணூட்ட உரத்தை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிரோ ஷார்ட் சேனலோட லிங்க்குமே கமெண்ட் பாக்ஸில் சேர்த்து பின் பண்ணிக்கிறோம். ஸோ அதையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.